Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும், எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். அதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன். உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் உங்களுக்கு காட்டும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு என்னென்ன ஜிமெயில் இருக்குன்னு காட்டும். அதில் உங்களுக்கு எது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதை மேக்ஸ் ஃபன் சொல்லிட்டுருக்குல்ல, அதில் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. மேனேஜ் ஒரு அக்கௌண்ட் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் பேஜ், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா ப்ரைவசி அப்படிலாம் இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி கோடு, பாஸ்கி அதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். உங்கள் ஜிமெயில் காட்டும். கீழே கண்டினியூ ஃபர்ஸ்ட் ஃபார் வெரிஃபை யுவர் பாஸ்வேர்ட், அதாவது உங்கள் கரண்ட் பாஸ்வேர்ட் போட சொல்லுது. உங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு எது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா ஃபர்கட் மை பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருங்க. ஃபர்கட் மை பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். இல்லைனா நீங்கள் வேறு எதனா செகண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அந்த நம்பருக்கு போகும். இல்லைனா உங்கள் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க, உங்கள் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் கோடு வரும். அந்த 6 டிஜிட் கோடு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், அதனால் இந்த ஸ்டெப் நான் பண்ணல. இப்போ நான் பாஸ்வேர்டே போட்டுடுறேன். இப்போ பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்குது. இப்போ உங்களுக்கு என்ன நியூ பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது 8 டிஜிட்டுக்கு மேலே தான் இருக்கணும், அப்போ தான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுக்கான இது வரும். நீங்கள் 10, 12 கூட போட்டுக்கலாம், வெரி ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கூகுளே சொல்லும். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் மினிமம் நீங்கள் 8 கேரக்டருக்கு மேலே போட்டால் தான் உங்கள் பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணணும். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டெக் ரிலேட்டடான டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும், டேரெக்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.